ஜெய் வாராகி, என்னுடைய அன்பு குழந்தையே, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. என்னம்மா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எனக்குத்தான் நீங்கள் இருக்கிறீர்களே என்று நீ சொல்லலாம். நன்றாக எனக்கும் புரிகிறது. என்னுடைய தங்கமே, நான் உனக்கு துணையாக இருப்பதினால்தான் நான் உனக்கு நடப்பதற்கு முன்பே அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நீயும் பல விஷயங்களிலிருந்து தப்பித்து கொண்டே இருக்கிறாய். என்னுடைய அழகு கண்மணியே, பல பேர் உன்னை காயப்படுத்தி உன்னுடைய வார்த்தைகளை கடினமான வார்த்தைகளாக வெளிக்கொண்டு வரலாம் என்று நினைத்து உன் மனதை காயப்படுத்தி உன்னை ஒரு கெட்டவள் என்று நிரூபிக்க பலர் போராடுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் உன்னுடைய வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் தவறாக இன்னொருத்தவரை பேசிவிடாதே. ஏனென்றால் சிலர் உன்னை கெட்டவளாக காட்டலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்காக உன் மனதை காயப்படுத்துவது போல பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் நீ தாண்டி வர வேண்டும். உனக்கு இது ஒரு சோதனை காலம்தான். பல பேர் உன்னை சோதிக்கிறார்கள். ஏன், நீ சொல்வாய் தெய்வம் கூட உன்னை சோதிக்கிறது என்று. நிச்சயமாக இந்த சோதனை காலத்திலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். ஆனால் யார் என்னத்தான் உன்னை கோவப்படுத்தினாலும் தவறான ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து யாரை பற்றியும் எந்த ஒரு நேரமும் வந்துவிடக்கூடாது. அப்படியே இருக்க வேண்டும். நல்ல முறையில் நீ இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் பேசுவது, இன்னொருவர் சொல்வதை இன்னொருவரிடம் சொல்வது, இப்படிப்பட்டது உனக்கு வேண்டாம். ஏனென்றால் இதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் உனக்கு வர இருக்கிறதா. முன்பே சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருந்து கொள். எச்சரிப்பது என்னுடைய வேலை, உன்னுடைய கவனிப்பது என்னுடைய வேலை. நான் சொன்னதை தெளிவாக கேட்டுக்கொண்டு அதன்படி வாழ்க்கை நடத்துவது உன்னுடைய வேலை. நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆபத்தும் உன்னை தேடி வராது. தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் உனக்கு எந்த காலமும் உனக்கு துணையாக. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.